ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலாட்டா குக்குகள். இன்னைக்கு நாங்கள் இந்த கரும்பு ஜூஸோட ஹல்வா பார்க்கலாங்க. இது இந்த மாதிரி கரும்பு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டேன். தோலெல்லாம் எடுத்து இது அது இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுத்து வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க. இது ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அடித்து ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இங்கே பாருங்கள். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, முந்திரி, அதுலேயே அது அந்த ஜூஸ்ல இனிப்பு இருக்கும். அதனால நான் கொஞ்சம் தான் போடுவேன், பார்த்து தான் போடுவேன். இது வெல்லம் தூள், அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய். இவ்வளவுதாங்க இந்த பொருள், இதுக்கு தேவையான பொருள். இப்போ இது மிக்ஸி ஜார்ல போட்டு நாங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா அடிச்சுட்டு இது இதில் போட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டு காமிக்கிறேன் நான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இது தண்ணி கொஞ்சமா போட்டு அரைங்க. அப்போதான் ஏன்னா அப்படியே அரைச்சா அரைக்காது. அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா அரைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டேன். பாருங்க, சக்கை தான் இருக்கு. இது உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ எடுத்துட்டு தண்ணி கொஞ்சமா தாங்க போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா ஜூஸும் எடுத்துட்டேன் நான். இது தனியாக ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ இந்த இருக்கிற கரும்பு ஜூஸ்ல இது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூனுங்க. இது போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கலக்கி இந்த மாதிரி கலக்கி ஒரு பக்கம் வச்சு பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். இதுல நாங்க இந்த நெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் போடலாம். அதுல நான் நெய் காமிக்க மறந்துட்டேன், அதனால இப்போ போடுற 1 ஸ்பூன் நெய் போட்டு, நெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த முந்திரி பாதாம் நான் நீளமா நறுக்கி வச்சிருக்கிறேன். இது அப்படியே போட்டுக்கலாம். ஸ்லோல வச்சிடுங்க. இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வரட்டும். அப்புறம் இந்த இது நாங்க கலக்கி வச்சிருக்கிறோம்ல, இந்த இது அதுல போட்டுக்கலாம். போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிக்கிட்டு பாருங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஹைல 1 நிமிஷம் வச்சு ஸ்லோல வச்சிருங்க. நான் ஸ்லோல தான் வச்சிருக்கிறேன். இப்போ நல்லா இது கிண்டிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு திக்கா வந்துடும். உங்களுக்கு கலர் வேணும்னா கூட கொஞ்சம் கலர் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் திக்கா வந்திருக்கு. இப்போ நான் இந்த வெல்லம் ப்ரௌன் சுகர் கூட போடலாம். இதுல போட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் போட்டுக்குங்க. எல்லோ கலர் இருந்தா உங்களுக்கு இதுலயே கலர் நல்லா வரும். அதனால நான் கலர் போடல. சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்க போட்டுக்குங்க. எந்த கலர் வேணுமோ அந்த கலர். ஏலக்காய் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வறுக்குங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்க உங்களுக்கு கெட்டியாகும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியான பதம் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கெட்டியா விடணும். அப்போதான் உங்களுக்கு பதம் வரும். மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்க, பாதி கெட்டி இருக்கு. இன்னும் கெட்டி ஆகட்டும். உங்களுக்கு கெட்டியானா இது ஒட்டாம வரணும். அப்போதான் உங்களுக்கு அல்வா பதம் வந்த மாதிரி. இது அப்படியே கட்டியாகவே கீழே இறங்கணும். கீழே பண்ணும். அப்போதான் நல்லா கொஞ்சம் ஹைலோ இல்லை ஸ்லோலோ இல்லை, அந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துணுங்க. இது அப்போதான் உங்களுக்கு ரெடி ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க எப்படி விழுது. அவ்வளவுதான், கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனா உங்களுக்கு கெட்டி ஆயிடும். அவ்வளவுதான், நாங்க இறக்கிடலாம். இது
நான் கலரே போடல. கலர் பாருங்க எப்படி அருமையாக வந்திருக்கு கலரு. கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டிக்கிற வேலை தான் கொஞ்சம் இதில். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரும்பு ஹல்வா. இது வந்து ஆறுனா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள் அப்படியே விழுது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது கரும்பு ஹல்வா. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.